Daily. Taste the Daily. பார்ப்பதற்கு பயில்வான் மாதிரி காணப்பட்ட இந்த இளைஞரை சட்டையை கலற்றி பார்த்தபோதுதான் இது ஜிம் பாடி அல்ல, பாட்டில் பாடி என போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்து தமிழ்நாட்டில் விற்பனை செய்வதை சிலர் தொழிலாக செய்து வந்தாலும் அவ்வாறு கடத்தி வரப்படும் மது பாட்டில்களை மதுவிலக்கு காவல்துறையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யார் கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஆனாலும் இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபடுவோர் போலீசாரின் சோதனையில் இருந்து தப்புவதற்காக அவர்கள் பின்பற்றும் டெக்னிக்குகள் நம்மை வியப்படைய செய்யும். அந்த வகையில் புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்த இளைஞரின் செயலை பார்த்து மதுவிலக்கு காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இனிமே மனசார கூட குடியை பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர், ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து. குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். விழுப்புரம் ஜிஆர்பி தெருவைச் சேர்ந்த 40 வயதான நாகமணி என்பவர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் சந்தேகப்படும்படி நிற்க அவரிடம் மதுவிலக்கு போலீசார் விசாரித்துள்ளனர். அவரது நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து சட்டையை கலற்ற சொல்லி பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். நாகமணி தனது உடல் முழுவதும் கிட்டத்தட்ட 120 மது பாட்டில்களை செல்லோ டேப் மூலமாக ஒட்டி அதன் மீது பனியன் அணிந்திருந்தார். மேலும் இரு கால்களிலும் மது பாட்டில்களை செல்லோ டேப் சுற்றி மறைத்து வைத்திருந்தார். நாகமணியிடமிருந்து கட்டிங் பாட்டில்கள், அதாவது 90 மில்லி அளவு கொண்ட 100 மது பாட்டில்கள் மற்றும் குவார்ட்டர் பாட்டில் எனப்படும் 180 மில்லி அளவு கொண்ட 20 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். தினம்தோறும் புதுச்சேரிக்கு சென்று மது பாட்டில்களை வாங்கி வரும் நாகமணி அதனை நூதன முறையில் உடலில் மறைத்து வைத்து விழுப்புரத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதே போன்று புதுச்சேரியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் மதுபான பாட்டில்களை மறைத்து வைத்து கடத்தி வந்ததாக 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். சரண்ராஜ், ஆனந்தபாபு என்ற அந்த 2 இளைஞர்களும் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் மற்றும் இருக்கையின் அடியில் சிறிய அறை அமைத்து அதில் 190 மது பாட்டில்களை பதுக்கி வைத்து கடத்தி வந்துள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 20,000 ரூபாய் மதிப்புடைய மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். Taste the Daily.